ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் மற்ற இருக்க எல்லா ஆப்ரேட்டர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் கொஞ்சம் பெரிய டாப்பிக்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தனியாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோ. ஸோ ஓகே, பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எப்படி நடக்கும்னாக்க முதல்ல கொடுக்குற ஆப்ரன்ஸை வந்து முதல்ல பிட்ஸாக மாற்றும். பிட்ஸ்னால் எப்படின்னாக்க ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதாவது பைனரி வேல்யூஸாக மாற்றும். பைனரி வேல்யூஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் அது மேலே அப்ளை ஆகும். இப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னா பிட்வைஸ் அண்ட், ஆர், லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட், காம்ப்ளிமெண்ட், எக்ஸ்ஆர், அந்த மாதிரி நிறையா ஆப்ரேட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ரேட்டர் என்னன்னாக்க பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுனாக்க இப்போ ரெண்டு ஆப்ரண்ட்மே, அதாவது ரெண்டு ஆப்ரண்டோட வேல்யூமே ஒன்றா இருந்துச்சுனாக்க அது வந்து ஒன்றை ரிட்டர்ன் பண்ணும். மற்றபடி ஒரு ஜீரோ வந்தாலும் அது ஜீரோவை தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், A = 10 அண்ட் B = 15. 10ஓட பைனரி வேல்யூ வந்து 1010, அப்புறம் 15ஓட பைனரி வேல்யூ வந்து 1111. நான் அந்த கீழே இந்த பாக்ஸில் வந்து ஏவோட வேல்யூ வந்து மேலே எழுதியிருக்கேன், அதாவது 10ஓட பைனரி நம்பரை வந்து 1010 சொல்லிட்டு மேலே எழுதியிருக்கேன். அப்புறம் பியோட வேல்யூ கீழே எழுதியிருக்கேன், அதாவது 1111 சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அதுக்கு கீழே ஏ அண்ட் பியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணி எழுதியிருக்கேன். அதாவது ரெண்டுமே ஒன்றா இருந்தால் அது வந்து 1 ரிட்டர்ன் பண்ணோம். ஒரு ஜீரோ வந்தாலும் அது ஜீரோவை தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போனாக்கா ஃபஸ்ட்டு 1 வந்து 1 ரிட்டர்ன் பண்ணோம். அடுத்து 01 வந்து 0 ரிட்டர்ன் பண்ணோம். 11 வந்து 1 ரிட்டர்ன் பண்ணோம். 01 0 தான் ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ கீழே ஏ அண்ட் பியோட வேல்யூ என்ன கிடைக்கிது? 1010 சொல்லிட்டு கிடைக்கிது. 1010ஓட பைனரி வேல்யூவோட டெசிமல் வேல்யூ என்னன்னாக்க 10. ஸோ நான் உங்களுக்கு வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி வேல்யூவோட பியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு 10ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். அடுத்த ஆப்ரேட்டர் என்னன்னாக்க பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டர் எப்படின்னாக்க நீங்கள் கொடுக்குற ஆப்ரண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ ஒன்றா இருந்தாலும் உங்களுக்கு 1 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். 2 ஒன்றா இருந்தாலும் 1 ரிட்டர்ன் பண்ணிடும். ரெண்டுமே 0 இருந்தால் மட்டும்தான் 0 ரிட்டர்ன் பண்ணும், மற்றபடி 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ கீழே அதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். A = 10, B = 15. 10ஓட பைனரி வேல்யூ வந்து 1010 அண்ட் 15ஓட பைனரி வேல்யூ வந்து 1111. இப்போ ஏ அண்ட் பியோட வேல்யூ, அதாவது கீழே இருக்க அந்த டேபிளில் பாருங்கள், ஏ வேல்யூ 1010 கொடுத்துருக்கேன், கீழே பியோட வேல்யூ 1111 சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ ஏஆர்பியோட வேல்யூ என்ன இருக்கும்னாக்கா 11 சொல்லிட்டு 1 ரிட்டர்ன் பண்ணும். 01 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். 11 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். 01 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஏஆர்பியோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கிது? 1111 சொல்லிட்டு 4 1 கிடைக்கிது. 4 1ஓட பைனரி வேல்யூவோட டெசிமல் ஈக்குவலண்ட் வேல்யூ என்னன்னாக்க 15. அதனால் உங்களுக்கு 15ன்னு சொல்லிட்டு அவுட்புட் காட்டணும். இது புரியலன்னா பிரச்சனை இல்லை, பின்னாடி உங்களுக்கு எக்ஸாம்பிளோட போட்டு காட்டுறேன், அப்போ புரியும் ஈஸியாக. இப்போ அடுத்தது என்ன? பிட்வைஸ் எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர். எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர்னால் என்னன்னாக்க ரெண்டுமே சேமாக இருந்துச்சுனாக்க அது வந்து ஜீரோ ரிட்டர்ன் பண்ணும். அதாவது வேறு 0 1ன்னு சொல்லிட்டு வேறையாக இருந்துச்சுனாக்கா அது வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு அதே எக்ஸாம்பிள் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், 10 15 சொல்லிட்டு ஏவோட வேல்யூ மேலே எழுதியிருக்கேன், கீழே இருக்க டேபிளில் பியோட வேல்யூ கீழே எழுதியிருக்கேன். ஏ எக்ஸ்ஆர் பியோட வேல்யூ வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு கீழே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 1 1ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஏ அண்ட் பியோட வேல்யூ வந்து கீழ் டேபிளில் இருக்க பார்த்தீங்கன்னாக்க 1 1ன்னு சொல்லிட்டு இருக்குது. 1 1 ரெண்டு சேமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 0 ரிட்டர்ன் பண்ணும். அடுத்ததில் 0 1 இருக்குது, அதனால் வேறையாக இருக்கிறதுனால உங்களுக்கு 1 ரிட்டர்ன் பண்ணும். 1 1ன்னு இருக்குது, அது சேமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 0 ரிட்டர்ன் பண்ணும். 0 1ன்னு இருக்கிறதுனால அடுத்தது உங்களுக்கு 1 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 010ஓட 101 பைனரி ஈக்குவலண்ட் வேல்யூவோட டெசிமல் நம்பர் என்னன்னாக்கா 5. உங்களுக்கு 5ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் என்னன்னாக்கா பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னாக்கா உங்களுக்கு கொடுக்குற வேல்யூ அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நான் உங்களுக்கு ஏவோட வேல்யூ 0ன்னு கொடுத்தனாக்கா உங்களுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட்டோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். இப்போ ஏவோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேனாக்கா உங்களுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட்டோட வேல்யூ வந்து 0ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூ போட்டிருக்கேன், A = 15. பைனரி வேல்யூவோட, அதாவது 15ஓட பைனரி வேல்யூ என்னன்னாக்கா 1111. நீங்கள் 1 காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கனாக்கா 0 0 0 0ன்னு வரும். அந்த 0வை பைனரியாக மாற்றினாலும் டெசிமல் மாற்றினாலும் எப்படியுமே அது 0 தான் வரும். அதனால் உங்களுக்கு 0வை தான் ரிட்டர்ன் பண்ணணும் காம்ப்ளிமெண்ட் பின்னாக்க. அடுத்து பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட்.
இது வந்து 2 ஆப்ரண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஆப்ரண்ட் மேலே தான் இது வந்து அப்ளை ஆகும். இப்போ ஒரு பைனரி வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி பிட்ஸ்லாம் அரேஞ்ச் ஆகும்னாக்க, இப்போ உங்கள் லேப்டாப்போட பிட்ஸை பொறுத்து இது 64 பிட் ஓஎஸ்ஸாக இருந்துச்சுனாக்கா இதுக்கு மொத்தம் 64 ஜீரோஸ் இருக்கும். இதே 32 பிட் ஓஎஸ்னாக்கா உங்களுக்கு 32 ஜீரோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த கடைசி இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆக்குப்பை ஆகும். இப்போ இங்கே வந்து 111 இருக்குன்னு வைங்களேன், 15ஓட வேல்யூ 1111 இருக்கா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 62 பிட் ஓஎஸ்ஸாக இருந்தால் 58 ஜீரோஸ் இருக்கும் இதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஜீரோஸு, அதுக்கப்புறம் கடைசியில் தான் உங்களுக்கு வேல்யூ இருக்கும். அது உங்களோட ஓஎஸோட பிட்ஸை பொறுத்து. இப்போ பைனரி வேல்யூ ஆஃப் 15 வந்து 1111. உங்களுக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் 3 கொடுத்தேன்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைடு அந்த 3 டிஜிட் முன்னாடி மூவ் ஆகும். 3 டிஜிட் முன்னாடி மூவ் ஆகும். உங்களுக்கு கீழே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த டேபிளில். ஏவோட வேல்யூ வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஜீரோஸ் 58 ஜீரோஸ் போட்டு அதுக்கப்புறம் 1111 சொல்லிட்டு இருக்கும். இதே லெஃப்ட் ஷிஃப்ட் 3 கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் 2ன்னு வரும், 3ன்னு வரும். நான் 2 போட்டிருக்கேன், நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் இந்த 4 ஒன்றுமே ஒரு 3 டிஜிட் முன்னாடி வரும். முன்னாடி வந்தோடனே கீழே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 1 அந்த 3 ஜீரோ பின்னாடி போனதுக்கப்புறம் 111100 சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். இப்போ 111100 அதோட பைனரி ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ என்னன்னாக்கா 120. அதனால் உங்களுக்கு 120ன்னு சொல்லிட்டு அவுட்புட் தரும். இப்போ பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட் பார்க்க போகிறோம். அதே எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் பாருங்கள். A = 15 சொல்லி கொடுத்துருக்கேன். பைனரி வேல்யூ 15ஓட ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ வந்து 1111. இப்போ 1111 ரைட் ஷிஃப்ட் 2ன்னு சொல்லி கொடுத்தீங்கனாக்கா, அதாவது A ரைட் ஷிஃப்ட் 3ன்னு சொல்லி கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு 3 பிட் முன்னாடி மூவ் ஆகும். இந்த இடத்துல கீழே வந்து 3 ரைட் ஷிஃப்ட் 3ன்னு சொல்லிட்டு வரும், மாற்றிக்கோங்க. ரைட் ஷிஃப்ட் 2 கொடுத்துருக்கேன். 3 டிஜிட் உங்களுக்கு வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். அப்போனாக்கா என்னன்னாக்கா, இப்போ 00001111 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இப்போ அந்த வேல்யூஸ் இருக்குது தெரியுமா, அந்த 1111 அது மட்டும் உங்களுக்கு ரைட்டில் மூவ் ஆகும். ரைட்டில் நான் இங்கே ரைட் ஷிஃப்ட் 3 கொடுத்துருக்கனால 3 ஸ்டெப் முன்னாடி மூவ் ஆகும், ரைட்டில் மூவ் ஆகும். அந்த 3 ஸ்டெப் மூவ் ஆனதுக்கப்புறம் என்னன்னாக்கா, கீழே முன்னாடி இருக்கிறதுலாம் 0 ஆகிட்டு ஒரே ஒரு 1 மட்டும் இருக்கும். அதாவது இந்த 3 1 வந்து முன்னாடி போயிடும். அதனால் உங்களுக்கு அந்த 1 போயிடும், அதாவது கேன்சல் ஆயிரும். மிச்சம் அந்த ஒரு 1 மட்டும் இருக்கும். முன்னாடி ஃபஸ்ட் இருக்க அந்த ஒரு 1 மட்டும், அந்த ஒரு 1ஓட ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூவோட ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ வந்து 1. ஸோ இவ்வளோ தான் அந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். முதல்ல ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஹேஸ் இன்க்ளூட் இன்டீஜரில் நான் ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். ஏக்கு ஒரு 10 அசைன் பண்ணிக்கலாம். அடுத்து பிக்கு வந்து 15 சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அங்கே எக்ஸாம்பிளுக்கு அந்த வேல்யூ தான் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்களா, A = 10 B = 15 சொல்லிட்டு போட்டிருக்கோம். 2 எடுத்துக்கலாம். இப்போ printfல அந்த வேல்யூஸ்லாம் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். printf %d நம்ம இன்டீஜர் வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் %d நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ A and B, அதாவது A பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி B பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ A and B அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு %dல நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். A and B இது பில்ட் அண்ட் ரன் கொடுப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சு. இது எப்படின்னாக்க இந்த முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி தான் உங்களுக்கு 10ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சு. பார்த்தீங்களா, இப்போ நான் அதே மாதிரி ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பிரிண்ட் பண்ணுறேன். Ctrl+Dன்னு சொல்லிட்டு காப்பி எடுத்துக்கிறேன். ஆர் ஆப்ரேட்டர், இங்கே ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னு பார்த்து பிரிண்ட் பண்ணுவோம். அடுத்து XOR ஆப்ரேட்டர் இருக்குது. அடுத்து காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருந்தால் போதும். நம்ம 15 மேலே அந்த காம்ப்ளிமெண்ட் போட்டு பார்ப்போம். 15 வந்து பியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதனால் காம்ப்ளிமெண்ட் பின்னு சொல்லிட்டு கொடுப்போம்.
இப்போ 15 லெஃப்ட் ஷிஃப்ட் 3ன்னு கொடுப்போம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஷிஃப்ட்டு சாரி ரைட் ஷிஃப்ட், அது அடுத்து லெஃப்ட் ஷிஃப்ட். சாரி ரைட் ஷிஃப்ட்டு, இது காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட், இது ஏ எக்ஸ்ஆர் பி. ஸோ ஓகே, இது ஒரு வேல்யூஸில் ரன் பண்ணி பார்ப்போமா? சாரி எரர் கட்டுது. என்ன எரர்னு சொல்லிட்டு லாக்ஸில் போய் பார்ப்போம். ரைட் ஷிஃப்ட் 3, இது லெஃப்ட் ஷிஃப்ட் 3. ஓகே, இதை பில்டர் ரன் கொடுப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்ததோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸ்லாஷன் போட்டுக்கலாம். இப்போ இதை பில்டர் ரன் கொடுப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம் இல்லையா, அதோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். பிட்வைஸ் அண்டு ஃபஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்திருக்கு. ஏ அண்ட் பியோட வேல்யூ வந்து 10ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்திருக்கு. எக்ஸாம்பிள்லேயும் நம்ம அதான் எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம ஆருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வந்திருக்கு. எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தவரையும் நம்மளுக்கு 15 தான் வந்திருக்கு. அப்போ கரெக்டான அவுட்புட் வந்துருச்சு. அடுத்து எக்ஸ்ஆருக்கு பார்ப்போம். ஏ எக்ஸ்ஆர் பின்னு கொடுத்துருக்கனால உங்களுக்கு 5 சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சு. எக்ஸாம்பிளில் தான் எடுத்திருக்கோம். அப்போ அவுட்புட் கரெக்டு. இப்போ பி லெஃப்ட் ஷிஃப்ட் 3 வேல்யூ என்னன்னாக்கா 120. இங்கே கரெக்டாக நம்மளுக்கு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். அவுட்புட் வந்துருச்சு கரெக்டாக. இப்போ அடுத்து ரைட் ஷிஃப்ட் 3 கொடுத்துருக்கோம். 1ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட்டு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். உங்களுக்கு எதாவது டவுட் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, அவ்வளோதான் வீடியோ.